இந்த ஆத்மாக்கள் குடியிருக்குன்னா வீட்டில் ஒரு நல்ல சம்பவம் நடக்காது, ம். தொடர்ந்து துர்மரணங்கள் ஏற்படலாம், இல்லை கெட்ட செய்திகள் வரலாம், அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே ஒன்றும் நடக்காது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இறந்த ஆத்மாவுக்கான முக்தி கிடைக்கல, சுற்றி வர்றதுனால அந்த ஆத்மாவினுடைய சக்தி தான் வந்து இந்த வீட்டினுடைய அடுத்த ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு தடங்கலாக அது இருக்கு. வந்துமா விவரம் தெரியாத ஆளுங்க சொல்றேன். இப்ப என்னுடைய அப்பா தவறிட்டாரு. என் வீட்ல என்னுடைய அக்காவுக்கு திருமணம் பண்றதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். என் அப்பா எனக்கு சப்போர்ட் தானே பண்ணுவாரு. நல்லது காரியத்துக்கு தடையா போட போறாரு. அப்பா உருவாக்கிய இல்லன்னா அவர் உருவாக்கிய நன்மைகள நாம் கெடுக்கணும்னு நினைக்கும்போது ஆத்மாக்கு கஷ்டங்கள் இருக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வாழும்பொழுது தான் நமக்கு நன்மை தீமை தெரியும். ம். ஒரு ஆத்மாங்கிறது அது ஒரு ஆத்மா சரீரம் கிடையாது. ம். அப்படிங்கும்போது அதுக்கு வந்து பழிவாங்கும் உணர்ச்சி தான் அதிகமா ம். இருக்கும். கோபங்கள் தான் அதிகமா இருக்கும். அதற்கு தான் திவசம் குடுக்கணும். ம். பித்ருக்கடன்கள தீர்க்கணும் அப்படிங்கிறாங்க. இத பத்தி உங்களுடைய மனிதன் சரீரத்திலிருந்து வாழும்போது எப்படி அவனுடைய குணநலன்கள் இருக்கோ, அதே போல தான் சரீரத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாவும் குணநலன்கள் அதுதான் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு குணநலன்கள் வரப்போறதில்ல. எது பழக்கப்பட்டிருக்கானோ அதுதான் அவனுடைய பயணமா இருக்க போகுது. ம். எந்த மூவிகள்ல நடிக்கிற மாரி ஆத்மாக்கள் விகாரமாகவோ, ஆக்ரோஷமாகவோ எதுவுமே இருக்காது. நம்ம எப்படி இருக்கிறோமோ சரீரத்தில இருந்து விடுபடும்போது அது ஒரு ஒளி உடம்பாக நம்மள இருக்குமே தவிர, இவர்கள் காமிக்கக்கூடிய மாதிரி காட்சிகள் இருக்காது. அப்போ நீங்க இன்னொன்னு கேட்கலாம். அப்போ நம்ம எதற்காக வந்து தேவசங்கள் எல்லாமே குடுக்குறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ளணும். ஆத்மாக்கு நம்மளை கவனிக்காமல் போய்விட்டார்களோங்கிற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த முறைகள நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்குனாங்க.